ஹாய், வணக்கம். இன்றைக்கி நம்ம தேங்காய் மிட்டாய் செய்யலாம். தேங்காய் மிட்டாய் செய்கிறது ரொம்ப ஈஸி. தேங்காய் மிட்டாய் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது செய்கிறது ரொம்பவே கஷ்டமே இல்லைங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். அதுக்கு ஜஸ்ட் தேங்காய், சர்க்கரை மட்டும் இருந்தால் போதும். ஈஸியாக கொஞ்சம் நேரத்திலே தேங்காய் மிட்டாய் நம்ம செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேவையான அளவு தேங்காய் எடுத்துகிட்டு, நமக்கு எந்த அளவுக்கு தேங்காய் மிட்டாய் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிட்டு அதை நம்ம நல்லா திருவி வச்சிடலாம். நான் 2 மூடி தேங்காவை திருவி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ திருவி வச்சுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு, தேவையான அளவு தண்ணினா நம்ம எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். அதாவது சர்க்கரை பாவு இப்போ நம்ம ரெடி பண்ணுறோம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதில் நம்ம சுகர் தேவையான அளவு சேர்த்துக்கணும். தண்ணியில் சுகர் போட்டதும் தண்ணி கொதிக்க கொதிக்க சுகர் பாவாக மாறும். அதை நம்ம ஒரு கரண்டியில் போட்டு கலக்கி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா கலர் மாறும். சர்க்கரை நல்லா பாவாகிற வரைக்கும் நல்லா தண்ணியில் கொதிக்கணும். அப்போ தான் மிட்டாய் பதத்துக்கு வரும். நமக்கு இன்னும் பாவு தேவைப்படுதுன்னா நம்ம இன்னும் கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை பாவு எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள். கலரும் மாறிட்டே வருது. அப்பப்போ நம்ம கிளறி விடலாம். இது நல்லா கொதிச்சிட்ருக்குது. இது நல்லா கொதிக்க தான் நல்லா பாவாகும். பாவாகிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரண்டியிலேருந்து நீங்கள் தண்ணி மேலே விட்டு கீழே சிந்துனீங்கன்னா தண்ணி மாதிரி இருக்கிறது டக்குன்னு சிந்தும். ஆனால் அது பாவு பதத்துக்கு வந்துருச்சுன்னா சிந்துறது கொஞ்சம் லேட்டாக சிந்தும். நல்லா கெட்டியாக திக்காக இருக்கும். நல்லா திக்காகிற அளவுக்கு மிட்டாய் பாவு நல்லாயிருக்கும். அடுத்து நாங்கள் வீட்டில் ஏற்கனவே குலோப்ஜாம் செஞ்சுருந்த சர்க்கரை பாவு அப்படியே இருந்துச்சு. சரி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் குலோப்ஜாமுக்கு யூஸ் பண்ண ஜீராவை நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள் நல்லா பாவு கொதிக்குது. கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா கொதிக்க நுரை வருது பாருங்கள். நுரை வர வர நல்லா பாவு நல்லா பதத்துக்கு வந்துட்டுருக்கு. பாருங்கள் சர்க்கரை நல்லா கொதித்து நல்லா பாவு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் துருவி வச்சதை நம்ம இதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இது ஏலக்காய், அதாவது ஏலக்காய் வாசனைக்காக ஏலக்காய், முந்திரி, திராட்சை இது 3 நான் ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரியை சின்ன சின்னதாக உடச்சி நான் அதில் போட்டுக்கிறேன். முந்திரி ஏலக்கான்றது கம்பல்சரி கிடையாது. அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம்தான். உங்களுக்கு போடணும்னு நினச்சிங்கன்னா போடுங்க, இல்லைன்னா அவசியம் இல்லை. ஏலக்காய் மட்டும் போட்டால் போதும். இப்போது நல்லா பாவு பதம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. தேங்காய்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது தேங்காய் மிட்டாய் தயாராகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னா, ஒரு பிளேட் எடுத்து அதில் தேங்காய் எண்ணெய் மேலே பரப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் கீழே தட்டில் நல்லா ஒட்டாத மாதிரி இருக்கும். பரப்பி விட்டதுக்கப்புறம் அந்த தேங்காய் நம்ம பாவு ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை எடுத்து அந்த பிளேட்டில் அப்படியே கொட்டி விட்டுறலாம். இதில் பொட்டுக்கல்லையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் டேஸ்ட்டை இன்னும் தூக்கியே கொடுக்கும். தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் தேங்காய் மிட்டாய் தான். பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக மிட்டாய் பதத்துக்கு வந்திருக்கும். அதை நீங்கள் பீஸ் போட்டு கட் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். தேங்காய் மிட்டாய் எல்லாத்துக்குமே பிடிக்கும். சுவையான தேங்காய் மிட்டாய் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சாச்சு. உங்கள் வீட்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள்.